தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நண்பர்களே, வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் உங்கள் அனைவரையும் இந்த ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கிறேன். தொடர்கரணை ஆண்டவர் நம்மை தொடுவாராக, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான அன்பு இறை உறவுகளே, இன்றைய இறை வார்த்தையோடு தொடங்குகிற எசையா புத்தகம் 41வது அதிகாரம் 10வது வார்த்தை. ஐசாயா எடுத்துக்கொள்ளுங்கள். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார். உடல் உபாதைகள், உடல் நோய்கள், வலிகளோடு இருக்கிற பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள். என்ன கலக்கமோ, என்ன வருத்தமோ, கடவுளாகிய நானே இருக்கிறேனே, உனக்கு என்ன கலக்கம்? நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். அப்ப கடவுள் நம்ம கூட இருக்கும் போது அவர் என்னெல்லாம் செய்வார்னா, அவர் நமக்கு வலிமை தந்து விடுவாராம். வலிமை இல்லாம தானே கஷ்டப்படுறோம். அவர் வலிமை நமக்கு உதவி கிடைக்காம தானே கஷ்டப்படுறோம். அவர் சொல்ற, நான் உனக்கு உதவி செய்வேன். வாழ்க்கையில் இருக்க எவ்வளோ அநீதிகள் இல்லை, நான் பேரை கெடுக்கிறவங்க, நம்ம கிட்ட ஒன்றும் வெளியில ஒன்றும் சொல்லி பேசுறவங்க, சும்மா நம்மளை பற்றி தேவையில்லாத பேசி கொண்டு இருக்கிற இப்படி அநீதிகள் எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம அவர்கிட்ட போகும்பொழுது, அவர் ஆசீர்வாதம் வரும்பொழுது, என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். அப்படின்னா அவருடைய நீதி வருகிற போது நம்மை சுற்றி இருக்கிற அநீதி எல்லாம் போயிடும். அதனால தான் சொல்றார், அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் கடவுள் என்கிறார். அன்பர்களே, கடவுளே உங்கள் பக்கம் இருக்கிற பொழுது நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? கடவுளே நமக்கு துணையா இருக்கும் பொழுது நாம் ஏன் வருந்த வேண்டும்? கடவுள் எல்லாவற்றையும் நம்ம சார்பாக நிற்கிற பொழுது எதுவும் சாத்தியமாயிற்றே, எதுவும் சாத்தியமாயிற்றே. பிரியமான அன்பு இறை உறவுகளே, எனவே ஆண்டவரை துதித்து ஆராதிப்போம். நன்றி அப்பா, வல்லவரை நன்றி, நல்லவரை நன்றி. ஆண்டவரை துதிக்கிறேன் அப்பா, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவே ஆராதிக்கிறேன். ஆமென். நண்பர்களே, ஆண்டவர் இயேசுசாமி பற்றி பேசுகிற பொழுது, அவருடைய நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை பற்றி பேசுகிற போது, இன்றைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, விக்டர் ஃப்ராங்க்லின், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. விக்டர் ஃப்ராங்க்லின் அப்படின்ற லோகோ தெரப்பி அவர் தான் கண்டுபிடித்தார். ஹிட்லருடைய ஆட்சி காலத்தில் யூதர்கள் சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள், கன்சன்ட்ரேஷன் கேம்பில் இருந்தாங்க. அப்படி செல்லப்பட்ட ஒருவர் தான் யூதராக இருந்த விக்டர் ஃப்ராங்க்லின். அங்கு செல்கிற பொழுது எங்கும் இருள், எங்கும் மரண ஓலம், எல்லாவற்றிலும் சாவு. ஒன்று வேலை செய்யணும், இல்லை சாகணும், அப்படிதான். போதுமான உணவு கிடையாது, உடை கிடையாது, நல்ல ஒரு இருப்பிடம் கிடையாது, நின்று கொண்டே தூங்க வேண்டும். 10 பேர் 5 பேர் என்று நின்று கொண்டே தூங்க வேண்டும், காலை வேலை செய்ய வேண்டும், தோய்வு அடைந்தால் செத்து விட வேண்டும், அவர்கள் சாகடித்து விடுவார்கள். அப்போ எல்லாருமே அப்படி இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது, அவர் அந்த கேம்பில் இருக்கும் பொழுது ஒரு பேப்பரை பார்க்கிறார். அந்த பேப்பரில் இவ்வாறு இருந்துதான், இஸ்ரேலை கேள். அந்த இக்கட்டான சூழல்ல மரணம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிறது, எதுவும் பாசிட்டிவா எதுவுமே தெரியல. அப்போ சொல்லுகிறார், இஸ்ரேலை கேள். ஒரு பேப்பரை பார்க்கிறார். இந்த பேப்பரில் இப்படி இருக்கிறது, இஸ்ரேலை கேள், நம் ஆண்டவர் ஆகிய கடவுள் ஒருவரே, அவரை உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனதோடும், முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவர் ஆகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக. இந்த வார்த்தை அவரை வாழ வைத்தது என்கிறார். அவர் சொல்லுகிறார், அவர் பற்றிய ஃபேமஸாக அவர் பேசிய வார்த்தைகள், a person who has a why can face any how. எவன் ஒருவன் வாழ்க்கையில் ஏன் வாழ்கிறோம் என்பது தெளிவாக இருக்கிறானோ, அவன் எப்படியும் வாழலாம். ஆண்டவரை பற்றி அறிகிற அந்த தருணத்தில் ஏன் வாழ்கிறோம் என்று தெளிவு அவர் கிடைக்கிறது. எனவே அதில் எப்படியோ நீடித்து வருகிறார், தன்னை காப்பாற்றி கொண்டு வருகிறார். ஹிட்லரின் ஆட்சி காலம் முடிகிறது, வெளியில் வருகிறார், மனிதன் அர்த்தங்களை தேடுகிறான் என்ற அற்புதமான புத்தகத்தை எழுதுகிறார். Man search for meaning என்ற ஆங்கில புத்தகம். பிரியமானவர்களே, எவன் ஒருவன் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடுகிறானோ அவன் வாழ்வான். உங்கள் அர்த்தம் இங்கு இருக்கிறது. அந்த இறை வார்த்தை படித்தவுடனே கடவுளாகி ஆண்டவர் முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவாயாக. அப்ப ஆண்டவர்கிட்ட நீ இரு, அவர் பார்த்துக் கொள்வாய் என்ற அர்த்தம். நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிற பொழுது அவர் அர்த்தங்களை கொடுப்பார் என்ற அர்த்தம். அதை நம்ம சொல்கிறார். ஏன் என்பது தெளிவானால் வாழ்க்கையில் அன்பர்களே, உங்க வாழ்க்கையில் ஏன் வாழ்றோன்னு தெரிஞ்சா நம்ம எப்படியுமே வாழ்ந்துருவோம். ஆனால் இது ஏன் வாழ்கிறோம் தெளிவு இல்லாத ஒரு காரணத்தில் தான் எப்படி வாழ்வதென்றே தெரியாமல் சில பேர் வாழ்க்கையை மாய்த்துக் கொள்கிறார்கள். பிரியமான அன்பு இறை உறவுகளை, அவர் கூட இல்லைன்னா சூசைட் பண்ணுற தாட்ஸ் எல்லாம் கூட வரும். அது போய் சேர்ந்துடலாமே அப்படின்னு வரும். இல்லை, அவர் உனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்.
அவர் இந்த உலகத்தில் தேவைக்காக அவருக்காக உன்னை அனுப்பியிருக்கிறார். அவர் பணிக்காக அனுப்பியிருக்கிறார். உன் மூலமாய் வாழ போறவர் இருக்கிறார்கள். இன்னும் நீ பார்க்க போற தூரங்கள் அதிகம். உனக்கு இன்னும் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நீ கடக்க வேண்டிய, பெற வேண்டிய, சந்திக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் அதிகம். அதை என்ன பண்ணணும் ஃபாதர்? அவரை அன்பு செலுத்து. அவர்கிட்ட வா, நீ அவர்கிட்ட கேளு, உன் ஜெபத்துல நாடு. அவர் தருவார். அவர் விடுதலை தருவார், ஆசீர்வதிப்பார். நன்றி அப்பா. அக்கறை ஆண்டவரே நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மை துதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மை ஆராதிக்கிறேன். குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் பலவீனங்களோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே, யாரெல்லாம் உடல் உபாதைகளோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே, யாரெல்லாம் வலிகளோடு ரணங்களோடு இருக்கிறார்களோ அப்பா, நீங்க தொடுங்க ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிங்க இயேசுவே. உங்கள் பெயரால் ஆண்டவரே, உங்கள் கிருபையால் கட்டுகள் நீங்குவதாக, எரிகோக்கள் தகர்க்கப்படுவதாக ஆண்டவரே. உன் திருப்பெயரால் நாங்கள் வாழ்வோமாக ஆண்டவரே. அதிசயத்தை அறுவடை செய்வோமாக. பிள்ளைகள் எங்கெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்கள், வல்லமையான நற்கருணை ஆண்டவரே அப்பா, அவர் உங்களை பலப்படுத்துகிறார். எங்கெல்லாம் உடைந்து போயிருக்கிறீர்களோ அப்பா, நற்கருணை ஆண்டவர் பெயரால் இந்த பிள்ளைகளே உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். விண்ணப்பங்களை என்னவெல்லாம் அனுப்பப்பட்டதோ, என்னவெல்லாம் கமெண்ட்ல கேட்டுக்கொண்டிருக்கிறார் பிள்ளைகள்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். இயேசு கிறிஸ்து பெயரால், அவர் பெயரால் அவை அனைத்தும் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. தலை வணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த வெள்ளிக்கிழமையிலே நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணிக்கு ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you. Take care.